மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞர் அணி மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி. இவர் தொண்டமாநத்தத்தை சேர்ந்த பாலு என்பவரிடம் சுமார் 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாகவும் திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட புகாரில் இதில் அரியாங்குப்பம் போலீசார் விக்கியை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட விக்கி மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தது. இந்த நிலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞர் அணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி, இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இளைஞரணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி மற்றும் வருண், மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளி தொகுதியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் பேசும்பொழுது பாஜக கொடி மற்றும் துண்டை பயன்படுத்தியதற்காக ஏற்கனவே அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விக்கி மீது பாஜக இளைஞரணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது அழைத்த போலீசார் எச்சரித்து அனுப்பியதாக தெரிவித்த அவர்கள் பாஜகவிற்கும் விக்கிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, தொடர்ந்து அவரை பாஜக பிரமுகர் என்று செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பேட்டியின் போது துணைத் தலைவர் விஜயகுமார், சுவிக் ராமன், மகேந்திரன், அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல் காந்தி, தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜி ஆகியோர் உடனிருந்தனர். விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்தால் 1.5 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கும் சேவையினை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். இந்த திட்டமும் மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் தலையில் அடிபட்டாலும் ஸ்பைனல் கார்டு அடிபட்டாலும் புதுச்சேரியில் சிகிச்சை பெற முடியாமல் சென்னைக்கு போக வேண்டிய சூழல் உள்ளது. ஒரு வாரத்திற்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியுள்ளது. இதற்கு கூடுதலாக செலவாகிறது. எனவே பிரதமர் திட்டத்துடன் புதுச்சேரி அரசு நிதியாக 1.5 லட்சம் ரூபாய் சேர்த்து 3 லட்சம் அரசு வழங்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். விபத்தில் பாதிக்கப்படும் அனைவருக்கும் பாகுபாடின்றி இந்த நிதியுதவி வழங்கப்படும் என்றார். புதுச்சேரியில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்திற்கு போலி உயில் தயாரித்து மோசடி செய்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி கலவை சுப்பராய செட்டியார் தெருவை சேர்ந்தவர் ரங்கநாதன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இவர் இறந்துவிட்டார். இவருக்கு மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை எதிரே 5 லட்சம் சதுரடி நிலம் உள்ளது. ரங்கநாதனுக்கு வாரிசு இல்லை. இதனால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவனம் முளைச்சூர் பகுதியை சேர்ந்த முனியம்மாள் என்பவர் ரங்கநாதன் தனக்கு சொந்தமான நிலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான 50,000 சதுரடி நிலத்தை மட்டும் தனக்கு உயில் எழுதி கொடுத்ததாக போலி உயில் தயாரித்து சாரம் ஐயப்பன் நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரன் மூலம் லாஸ்பேட்டையை சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்று ஏமாற்றினார். இது தொடர்பாக பலராமன் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் முனியம்மாளை கடந்த 7ஆம் தேதி சிறையில் அடைத்தனர். ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனை தேடி வரும் நிலையில் இந்த வழக்கில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என கண்டறிய முனியம்மாளை மீண்டும் காவலில் எடுத்து விசாரித்தனர். அதில் முனியம்மாள், முத்துக்குமார் ஆகியோருடன் நெல்லித்தோப்பு சவரி படையாட்சி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராஜ் மற்றும் சிலர் சேர்ந்து போலி உயில் பத்திரம் தயார் செய்ததும் அதனை வைத்து நிலத்தை விற்க முயற்சி செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வெளியே பழம், காய்கறி விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்கெட் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகர மைய பகுதியான நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் குபேர் அங்காடி என்ற பெரிய மார்க்கெட் பிரெஞ்சு காலத்தில் இருந்து இயங்கி வருகிறது. இங்கு 1400க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் மீன் அங்காடியும் உள்ளது. மார்க்கெட் சுற்றியுள்ள பாரதி வீதி, காந்தி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளால் மார்க்கெட்டில் விற்பனை குறைவதாக கூறி மார்க்கெட் வியாபார சங்கத்தினர் புகார் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது.
இந்த நிலையில் இன்று 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் வியாபாரிகள் திடீரென ஒன்று கூடி சாலையோர வியாபாரிகளிடம் கடைகளை எடுக்குமாறு கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். பின்னர் சாலையோர கடைகள் அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பினாராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 5000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட விக்கி என்பவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜகணபதி. இவர் பாஜக பிரமுகர் என கூறிக்கொண்டு பலரிடம் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொண்டமாநத்தம் பகுதியில் சேர்ந்த பாலு என்பவரிடம் 8 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டு அதனை தராமல் அலைக்கழித்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாலு அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்கியை கைது செய்தனர். மேலும் இவர் மீது பல்வேறு மோசடி புகார்கள் வர வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமில்லை என்றும் அவர் கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். காரைக்கால் துறைமுகம் குறைந்த வாடகைக்கு தனியாருக்கு விடப்பட்டுள்ளதால் புதுச்சேரி அரசுக்கு ஆண்டிற்கு 600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் இது ஆட்சியாளர்களின் திட்டமிட்ட முறைகேடு என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் அரசுக்கு நேர்மையாக வரவேண்டிய வருவாயை பெற வேண்டியது அரசின் கடமையாகும். புதுச்சேரியில் மதுபான கொள்கை முடிவில் சரியான முடிவு எடுக்காமல் ஆட்சியாளர்கள் சுயநலத்துடன் செயல்படுவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இது ஆளும் அரசியல்வாதிகளின் திட்டமிட்ட முறைகேடு என குற்றம் சாட்டினார். அந்த வகையில் காரைக்கால் பிராந்தியத்தில் அரசின் இடத்தில் செயல்படும் தனியார் துறைமுகத்தில் அரசின் இடத்திற்கான ஆண்டு வாடகையும் துறைமுகத்தின் செயல்பாட்டில் சலுகை கட்டணமும் மிக குறைந்த அளவில் வசூல் செய்வதால் அரசுக்கு வரவேண்டிய சுமார் 50 கோடி ரூபாய் மாத வருமானம் ஆண்டிற்கு சுமார் 600 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படுகிறது. இந்த துறைமுகத்தின் பழைய உரிமையாளர்களிடம் இருந்து புதியதாக விலைக்கு வேறு ஒருவரால் துறைமுகம் வாங்கப்பட்ட பிறகு அந்த புதிய உரிமையாளரிடம் புதியதாக அரசு தற்பொழுது கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒப்பந்தம் போட்டிருக்க வேண்டும். இக்கால சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய ஒப்பந்தம் போடப்பட்டால் ஆண்டுக்கு சுமார் 600 கோடி ரூபாய் அளவிற்கு காரைக்கால் துறைமுகத்திற்கு நேரடி வருவாய் வரும். ஆனால் ஆளும் அரசு அரசின் வருவாய் பெருக்கத்திற்கு எந்தவிதமான முடிவு எடுக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமளிப்பதாக தெரிகிறது என்றார். திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆரியபாளையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான எம்எல்ஏ சிவா வழிகாட்டுதலின்படி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் பிறந்தநாள் விழா மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையம் கிளை செயலாளர் சி.எஸ். மணி ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. இப்பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சன் குமரவேல் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியதைத் தொடர்ந்து சுமார் 500 மகளிருக்கு சேலை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் சன் குமரவேலுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இவ்விழாவில் ஆரியபாளையம் கிளை கழக நிர்வாகிகள் ஐயப்பன், வரதராஜ், முருகவேல், காங்கிரஸ் பிரமுகர் செல்வராஜ்,
மக்கள் நீதி மய்யம் கட்சி பிரமுகர் கமல்ராஜ், ராஜா மற்றும் முன்னாள் தொகுதி செயலாளர் சாரங்கம், பொருளாளர் தக்ஷாமூர்த்தி, முரளி, கலைதாசன், திருமுருகன், துணை செயலாளர் ஐயனார், அருணகிரி, கோபு மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வெளிநாட்டில் வேலை செய்த இன்ஜினியர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ராஜ்மோகன் சீனாவில் உள்ள கம்பெனியில் இன்ஜினியராக பணிபுரிந்தார். சொந்த ஊர் வந்த இவரை சில மாதங்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான குழுவில் இணைத்துள்ளனர். ஆன்லைனில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என வகுப்புகள் எடுக்கப்பட்டது. அதை நம்பிய ராஜ்குமார் பல்வேறு தவணைகளாக 1,12,65,000 ரூபாய் வரை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்தார். அதேபோல பாகூரை சேர்ந்த நிவேதா என்பவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அதிக சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய நிவேதா 5,06,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல முருங்கப்பாக்கம் அபிஷா 83,500 ரூபாயும், முத்திரையார்பாளையம் வெங்கடேஷ் 8,700 ரூபாயும், தியாகராஜ வீதி லட்சுமி 8,100 ரூபாயும், காரைக்கால் ஷாலினி 24,000 ரூபாயும், மூலக்குளம் முருகேசன் 7,500 ரூபாயும், நல்லவாடு மகாராஜா 6,500 ரூபாயும், ரெட்டியார்பாளையம் சாந்தி 8,600 ரூபாய் என 9 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 1,19,18,700 ரூபாயை ஏமாந்தனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கனகாலாபேட் என்ற பகுதியில் தனி இடம் ஒதுக்கப்பட்டு கொட்டப்பட்டு வந்தது. இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி இதனை மூட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் தலைமையில் கடந்த 25ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. இதனால் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டது. குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 25 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்படுகிறது. இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது, அசுத்தமாகவும் காணப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஏனாமில் பந்த் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்தது. இதன் அடிப்படையில் ஏனாமில் இன்று காலை 6 மணி முதல் கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. மதுபான கடைகள், பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்ட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன. கனகாலாபேட் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டதால் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் வாரப்படவில்லை. குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து குப்பை கொட்டும் மையத்தை அமைக்க வேண்டும் என ஏனாம் அதிமுக செயலாளர் சாய்குமார் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு திட்டமான சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கட்டணமில்லா சிகிச்சை திட்டம் துவக்க விழா முதலியார்பேட்டை நூறடி சாலை தனியார் ஹோட்டலில் நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு பிரசுரங்களை வெளியிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், இந்த திட்டம் மூலமாக சாலை விபத்தில் பாதிக்கப்படும் நபருக்கு தனியார் மருத்துவமனைகளில் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை கட்டணமின்றி சிகிச்சை பெற முடியும். இதன் மூலம் விபத்து உயிரிழப்புகள் குறைய வாய்ப்புள்ளது. புதுச்சேரியில் சாலைகளை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருகிறது. வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை மதிக்க வேண்டும். மொபைல் போனில் பேசியபடி வாகனங்களை இயக்கக்கூடாது. விபத்துகளுக்கு இதுவே முக்கிய காரணமாக உள்ளது. இது தொடர்பாக விழிப்புணர்வை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஏற்படுத்துவது அவசியம் என்றார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சம்பத் எம்எல்ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அனைத்து ஊழியர்கள் நலசங்கம் பழனிநாதன் தலைமையில் நிரந்தர ஊழியர்களுக்கு தகுதி அடிப்படையிலும் சீனியாரிட்டி அடிப்படையிலும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும்,
பதவி உயர்வு கிடைக்கப்பெறாமல் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பாரபட்சமின்றி ஏசிபி மற்றும் எம்ஏசிபி வழங்க வேண்டும் என்றும் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வருகின்ற சிஎல்ஆர் ஊழியர்களை பணி நிரந்தரமும் என்எம்ஆர் ஊழியர்களுக்கு சிஎல்ஆர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய அலுவலக வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிரேமதான், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கோவிந்தராசு, ஆனந்தன், வெங்கடன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.